குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் தாயே என்று தொட்டரம்பட்டி முகமது அப்துல் காதர் அவர்களின் மகள் முகமது சைஃபுல்லா அவர்கள் பேசுகின்றார். குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம். வாஞ்சியுடன் வானம் படைத்து உருளுகின்ற உலகை படைத்து அனைத்தையும் ஆளுகின்ற அல்லாஹ்வின் புகழ் படித்து துவங்குகிறேன். நபிமார்களின் நாயகம் நற்குணத்தின் தாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் மற்றும் நல்லடியார்களின் மீதும் என் ஸலவாத்தும் ஸலாமும் கூறி துவங்குகிறேன். நடுவர்களே, குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுவது தாயா தந்தையா என்ற கேள்வியை உட்கார்ந்திருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, இந்த கேள்வி தேவைதானா? இந்த கேள்வி இருக்கா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை வளர்ப்புக்கு தாயின் பங்கு மட்டுமே அதிகமா இருக்கும். அதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு குழந்தை வளர்ப்புக்கு தாய்ப்பால் அவசியம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் கொடுக்கும் முதல் உணவு தாய்ப்பால். அதை யாராவது மறுக்க முடியுமா? முடியாதுப்பா. ஒரு குழந்தை பிறந்து 6 மாசம் வரை தாய்ப்பால் மட்டும் போதுமானது என்று டாக்டர் தான் சொல்றாங்க. தாய்ப்பால்ல இருக்கிற குழந்தைகள் நீர்சத்து வேறு பானத்தை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. தாய்ப்பாலால் ஸ்டெம் செல் வளர்ச்சியும் அதிக அளவு தரும் பாக்டீரியாக்களும் அதிக இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. குழந்தை தாயின் குணத்தை தாயை போல பிள்ளை நூலை போல செய்கிற பழமொழி சொல்லுவாங்க. தாயின் குணத்தை குழந்தைக்கு செலுத்தும் அந்த கல்வி இருக்கு தெரியுமா? அதுதான் தாய்ப்பால். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது அப்பல் வீசி கிடையாது. தன்னுடைய குழந்தைக்கு எந்த உணவு செரிமானமாகவும் எந்த உணவு செரிமானமாக பார்த்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஏன் எதற்காக? குழந்தைக்காக தானே. தனக்கு பிடித்த உணவை சாப்பிட முடியாது, பிடிக்காத உணவை சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஏன் எதற்காக? குழந்தைக்காக. தாய்மார்கள் குழந்தை வளர்ப்பில் பெரிதும் பங்காற்றுகிறார்கள். நடுவர் அவர்களே, மாட்டுப்பால் 1 லிட்டர் 60 ரூபாய். நான் மாட்டுப்பால் தாய்ப்பால் கீழாகுமா? கீழாகாது. தாய்ப்பால் சிறந்தது. ஆனா இந்த காலத்துல எந்த அம்மா தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க? எல்லாம் மாவட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பண்டவட்டியில எப்படியே எனக்கு தெரியாது. நான் பத்திரமா ஊருக்கு போகணும். நீ பேசு. ஆடு குட்டி என்பதும் கிடைக்கும் பால் சீபால் பல மடங்கு அதன் சிறப்பு. அது அருமை தான். என்ன நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது, அதை குடிக்கும் கன்று ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு தாய் தரும் பாலும் ஆரோக்கியம் தரும். அதைதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு 2 வருடங்கள் ஃபுல்லா பால் தரும் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இந்த குழந்தை சாப்பிடலாம் நிலா காட்டி சொல்ற தாய் தானே. ஒரு நிலாவை காட்டி சோறு விடுறாங்களா? பள்ளவட்டியில ஊட்டுவாங்கம்மா. சில ஊர்களில் டிவியை காட்டி சோறு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாரு டிவியில பாரு, அங்க பாரு, ஆடுற பாரு, சாப்பிடு. பள்ளவட்டியில நிலாவை காட்டி சோறு விடுறாங்க சொல்றேன். சரி, இதெல்லாம் பள்ளவட்டியில தெரியுது போறீங்க. நம் உடலுக்கு செல்லும் நம் உணவும் நம் உடலுக்கு செல்லும் உணவும் நம் செயலை தீர்மானிக்கிறது. நாம் ஹலாலான சாப்பாடு சாப்பிட்டால் நல்ல செயலை செய்வோம். நம் ஹராமான சாப்பாடு சாப்பிட்டால் தீய செயலை செய்வோம். நம் உடலுக்கு செல்லும் உணவும் நம் செயலும் தீர்மானிக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. சொல்லுமா. உமர் பால் என்று கேட்டார். அப்பொழுது அங்கிருந்த வேலைக்காரர், இந்த ஜக்காத் கொடுக்கப்பட்ட ஒட்டகத்திலிருந்து கலந்த பால், இது நம் ஊரில் உள்ள தண்ணீரை சன்மானமாக கொடுத்து வாங்கினோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் உமர் அவர்கள் விரல்களை வாய்க்கு விட்டு வாந்தி எடுத்தார். அங்கிருந்த ஒரு தோழர், இது வாந்தி எடுப்பது என்ன பயன்? ஹராமா இருந்தாலும் கூட இது வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது என்று கேட்டார். நம் உடலுக்கு செல்லும் உணவும் ஹராமா இருப்பதால் அவர் அந்த பாலை வாந்தி எடுத்தார். இப்ப புரியுத நடுவர்களே, தாய் கொடுத்த தாய்ப்பாலின் பங்கு குழந்தை வளர்ப்பில் எவ்வளவு அவசியமானது தெரிஞ்சுக்கோங்க. பல ஆளுங்கள் பெரியோருக்கும் இந்த சபை நான் பட்டிமன்றம் பேசுவது எனக்கு கிடைத்த பெருமையா இருந்தாலும் கூட எனக்கு எங்க அம்மா கொடுத்த அமுதமும் அறிவும் தான் காரணம். அறிவு மட்டும் காரணமில்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை திட்டினாலும் கூட அது பெரிய பதவியை கொண்டு போய் சேரும். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த பையனை பார்த்து
நீ சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கல, நீ ஒரு நாள் மக்கள் என்று தொழுவப்ப என்று சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அதே மாதிரி அவங்க மக்கள் என்று தொழுவிச்சிருக்காங்க. அவங்க தான் அப்துல் ரஹ்மான் சுலைசி. இப்ப புரிஞ்சுக்க எதிரணிக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை திட்டினாலும் கூட அது பெரிய பதவிக்கு கொண்டு போய் சேரும். முன்ன பழைய பாடல வைரமுத்து எழுதியிருக்காரு, தாயை வணங்கால் உயர்வில்லை என்று. நான் சொல்றேன், தாயை வணங்கவில்லை என்றால் நமக்கு உயர்வே இல்லை. தாயை வளர்க்க உயர்த்தி பாருவோம், அவர்தான் நம் வளர்ச்சிக்கு காரணம். பால்பாட்டிலே கொடுக்க பிள்ளைங்க தெரியாது, தந்தையோ காரணம் இல்லை. நாம் வளர்ச்சிக்கு காரணம் தாய்தான் தாய்தான் என்று. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அழகான பேர். அவங்க முகமது சைஃபுல்லா சொல்லியிருந்தாரு, என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் என் தாய் ஊட்டிய அமுதமும் அறிவும் தான் காரணம். ஆனா அவரை நான் கூப்பிடும் போது எப்படி கூப்பிட்டேன்? முகமது அப்துல் காதர் அவர்களின் மகன் சொல்லிதான் கூப்பிட்டேன். அழகான செய்திகளை சொன்னாரு. தாய்ப்பால் அதுல எவ்வளவு சக்தி இருக்கு. திருக்குரான் சொல்லி 2 ஆண்டு காலம் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று எந்த பிள்ளையை பார்த்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு வீட்டுல தலாக் நடந்து போச்சு. தலாக் நடந்து போன பின்னாடி அத்தா வேற அம்மா வேற தனியா போயிடுவாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அவர்களை நீங்கள் கவனிக்காமல் விட்டுவிடக் கூடாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிவிட்டு, தாய்ப்பாலை நீங்கள் 2 ஆண்டு காலம் சரியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியை சிக்கலான பிரிவு வந்த ஒரு பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்று சொன்னால், எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருப்பதினால் அல்லாஹ் இந்த காரியத்தை எடுத்து சொல்கிறார். கண்ணியம் நிறைந்தவர்களே, நபி ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அன அஃஸஹு மின் நுத்கில் பால். அரபி எழுத்துக்கள்ல அலிஃப் பா தா வருது இல்லையா, அதுல ஸ்வாது வாது வருதா? இந்த வாது என்பது தமிழ்ல உள்ள லா மாதிரி இருக்காது, லா மாதிரி இருக்காது, லா மாதிரி இருக்காது. இது அல்லாம வேற ஒரு உச்சரிப்பு தான் வாது அப்படிங்கிறது. தமிழ்ல உள்ள லா மாதிரியோ லா மாதிரியோ லா மாதிரியோ இருக்காம வேற ஒரு வித்தியாசமான உச்சரிப்பு. சொல்ல போனால் இது அரபி மொழிக்கு மட்டும் உண்டான ஒரு உச்சரிப்பு, வாது என்கின்ற உச்சரிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன அஃஸஹு மின் முத்துக்கில் வாதி. வாதி என்பதை சொல்வதில் நான் மிக தெளிவானவன். வாதி என்ற வார்த்தையை நான் மிக அழகாக சிறப்பாக தெளிவாக உச்சரிப்பேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு நபி காரணம் சொல்கிறார்கள். ஏனென்றால் நான் ஹலிமத்து சாடியாவிடத்திலே பால் குடித்தவன். நான் இவ்வளவு அழகாக அரபி பேசுகிறேன் என்று சொன்னார். அதற்கு காரணம் எனக்கு தாய்ப்பால் கொடுத்தவர்கள் ஹலிமத்து சாடியா என்கின்ற ஒரு பெண்மணி என்று தனது அழகிய மொழி உச்சரிப்பிற்கே காரணம் என் தாய் ஹலிமத்து சாடியா என்கின்ற என்னுடைய வளர்ப்பு தாய் கொடுத்த அமுதுதான் காரணம் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப இந்த செய்தியை ரொம்ப அழகா முகமது சைஃபுல்லா இன்னைக்கு மாட்டுப்பால்ல இருக்கிற சத்தை விட தாய்ப்பால் இருக்கக்கூடிய சத்து அதிகம் அப்படின்னு சொன்னார். ஆனா நிறைய இடங்கள்ல மாவு டின்னு தான் ஓடிட்டு இருக்கு. லாக்டோஜன் அப்படின்னு ஒரு மாவு டின்னு, அதுல 1ஆம் நம்பரு 2ஆம் நம்பரு 3ஆம் நம்பரு. ஒரு பையன் வந்து சொன்னான், 4-5 வந்தா கூட சாப்பிட்டு அமைதி அல்ஹம்துலில்லாஹ் இருக்கலாம் போல தெரியுது, வீட்டுல காலை சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்க. அப்ப அந்த அளவுக்கு மாவுட்டு பிள்ளைகளாக இன்னைக்கு மாறி போச்சு. ஒரு நேரத்துல பிள்ளைங்க தாய் சொல்ல கேட்டாங்க, தந்தை சொல்ல கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க யார் சொல்லையும் கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, யாரும் சொல்லையும் கேட்காத மாட்டுப்பாலை குடிச்சு வளர்ந்துருக்காங்க. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு அத்தா சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான், அம்மா சொல்லையும் கேட்க மாட்டேங்கிறான். அருமையானவர்களே, அப்ப தாய்ப்பால் என்பது அல்லாஹ் தஆலா அந்த உணவை தாய் மூலமாக தருகிறான். அதன் மூலமாகத்தான் ஆரோக்கியமான பிள்ளைகள் உருவாகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அழகா முகமது சைஃபுல்லா சொன்னாரு. இப்ப அதுக்கு அடுத்து